செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் செயல்படும் எக்ஸல் கல்வி குழுமத்தில் தரமற்ற உணவுகள் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டி அங்கு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். மேலும் அவர் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக அமைந்துள்ள எக்ஸல் கல்வி குழுமத்தில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக கல்லூரியில் தங்கி படிக்கின்ற மாணவர்கள் விடுதியில் மாணவர்களுக்கு சமைக்கப்பட்ட அந்த உணவு முற்றிலுமாக கெட்டு போய்விட்டதாகவும், அதே சமயத்தில் தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த உணவில் பள்ளி மற்றும் பூச்சிகள் இருந்ததாக குற்றம் சாட்டி நேற்றைய நள்ளிரவு முதலே இருந்து கல்லூரி படிக்கின்ற மாணவ மாணவிகள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கல்லூரி வளாகத்தில் அமைந்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தொடர்ந்து மாணவர்களுடைய போராட்டம் மிகவும் வலுப்பெற்றதை அடுத்து மாணவர்கள் கடும் கோபத்தில் கல்லூரியில் இருந்த கண்ணாடி கதவுகள் மற்றும் ஏடிஎம் இயந்திர அறையினுடைய கண்ணாடி கதவுகள், நுழைவாயில் இருக்கின்ற பாதுகாவலர் அறையினுடைய கண்ணாடி கதவுகள் அனைத்தும் அடித்து நொறுக்கினர். தொடர்ந்து மாவட்ட எஸ்பி மற்றும் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் ஆகியோர் தொடர்ந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை மாணவர்கள் கைவிட்டனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது நாமக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையினுடைய நியமன அலுவலர் டாக்டர் தங்கவிக்னேஷ் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது கல்லூரியில ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து கல்லூரியில் இருக்கின்ற உணவு விடுதிகள் மற்றும் உணவுகள் சமைக்கப்படுகின்ற சமையலறை, சமையல் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு பொருள் அறை ஆகியவற்றில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 2 மாதத்திற்கு முன்பு இதே மாதிரியான சம்பவம், அதாவது குறிப்பாக இந்த கல்லூரியில் சமைக்கப்படுகின்ற அனைத்து உணவுகளும் தரமற்ற முறையில் இருந்ததாக குற்றம் சாட்டி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே அந்த கல்லூரியில் இருக்கின்ற சமையல் அறைக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து அபராதம் விதித்தனர். ஆனால் இரண்டாவது முறையாக மீண்டும் இந்த கல்லூரியில இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றதை அடுத்து இரண்டாவது முறையாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.